மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இரவுக்குள்ளான நித்திரையிலே உம்முடைய பிரதான ஆசீர்வாதம் இருந்து நாங்கள் மீண்டும் ஒரு நல்ல நாளை காண்பதற்கு எங்களுடைய கண்களை திறந்த தயவிற்காக மெசிதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படி மீண்டும் நம்மை நித்திரையென்று விழிக்கச் செய்த தயவிற்கு ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து, அந்த தேவன் காட்டிய அந்த வழியில் நடப்பதற்கு உங்களை தத்தம் செய்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் வழி அல்லது பாதை என்கின்ற வார்த்தைக்கு வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வழி எது, பாதை எது என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். பொதுவாக ஒரு ஊருக்கோ எந்த மார்க்கமாக நாம் பயணம் செய்ய வேண்டுமானாலும் அந்த மார்க்கத்திற்கு அந்த பயணம் செய்கிற வழித்தடங்கள் நமக்கு பாதை என்று சொல்லப்படும். உதாரணமாக, ஒரு மனிதன் பாதையை எப்படி உருவாக்குகிறான் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், கிராமங்களிலே சொல்லுவார்கள், பாதை என்று எதையும் தேடாதே, நீ நடந்தால் அது உனக்கு பாதையாக மாறும். நீ நடந்தால் அது உனக்கு பாதையாக மாறும். பாதை இல்லை என்று இந்த ஊருக்கு போவதற்கு பாதை இல்லை என்று கவலைப்படாதே. நீ நல்ல வழி நடப்பதற்கு இந்த லோகத்தில் மக்கள் மத்தியிலே யாருக்கும் நல்ல வழியில் நடப்பதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை என்று கவலைப்படாதே. நீ உன்னை உருவாக்கினால் அது பாதையாக மாறும். அந்த பாதை உலகத்திற்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு பாதை என்பது நாம் அனுதினமும் அன்றாட நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. உதாரணமாக, வழித்தடங்களிலே கிராமங்களிலே நாம் பார்க்க முடியும். காலடி எங்கெல்லாம் படுகிறதோ அது பாதையாக மாற்றப்படும். ஒருவேளை அந்த பாதை நடக்க முடியாமல் போய்விட்டது என்றால், அந்த பாதையை யாரும் பிரயோகப்படுத்தவில்லை, பழக்கத்திற்கு கொண்டு வரவில்லை என்றால், அந்த பாதை நாளடைவில் காணாமல் போய்விடும். அதை தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணமாக, அங்கு புல் செடி கொடிகள் வளர்ந்து அந்த பாதையை மூடிவிடும். எனவே பாதை என்பது நாம் பழக்கப்படுத்த, அதை தினந்தோறும் உபயோகிக்கக்கூடிய ஒரு வழியாக அது காணப்பட வேண்டும். அதைப்போல பரலோகத்திற்கு செல்வதற்கு ஆண்டவர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதையில் நாம் ஒரு முறை நடந்தால் போதாது, அல்லது பல முறை நடந்தால் போதாது. ஒரு முறை நடந்தால், பல முறை நடந்தால் அது பாதையாக மாறிவிடும். பாதை வந்துவிட்டதே என்று சொல்லி இனிமேல் அந்த பாதை நமக்கு பழக்கமுள்ள பாதை என்று நாம் நினைத்து அந்த பாதையில் செல்வதை நாம் ஞாபகம் இருக்கிறது என்று நினைத்து அந்த பாதையை நாம் பழக்கத்திற்கு கொண்டு வரவில்லை என்றால் அந்த பாதை மூடப்பட்டுவிடும். அதைப்போல கிறிஸ்து இயேசுவுக்கும் நமக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதை நெடுந்தோறும் செல்ல வேண்டிய பாதை. அந்த பாதை எது என்றால் தேவனுடைய பிரமாணங்கள். அந்த பிரமாணங்களின் வழியாய் நாம் நடக்கும் பட்சத்தில் ஆண்டவர் நமக்கு அவருடைய இருப்பிடத்தை காண்பிக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிற இடத்தை காண்பிக்கிறார். முடிவிலே அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில் நாம் சேர்வதற்கு நாம் அனுதினமும் அந்த பாதையில் நடக்க வேண்டும். 1 மாதமோ 2 மாதமோ அல்லது 1 வருடமோ 2 வருடமோ சென்று பின்பு அந்த பாதை நமக்கு பழக்கப்பட்டது தானே என்று
நாம் அதில் நடக்காமல் விட்டுவிட்டால், அந்த பாதையை கைக்கொள்ளாமல் பின்தொடராமல் விட்டுவிட்டால், அந்த பாதை மூடப்படும். அந்த பாதை மறந்துவிடும். பாதை எங்கென்று நமக்கு தெரியவில்லையே. உதாரணமாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஒரு ஊருக்கு சென்று, பின்பு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த இடத்திற்கு நாம் செல்வோம் என்று சொன்னால், அங்கு நாம் கண்ட காட்சிகள் நமக்கு வித்தியாசமாக காணப்படும். சில நேரங்களில் சில கட்டடங்கள் இல்லாமல் போகும், சில பாதைகள் இல்லாமல் போகும், மாற்றுப்பாதை வந்துவிடும். அதைப்போல கர்த்தருடைய பாதையில் நடக்கிற நாம், அந்த பாதையை ஒரு நாளும் விட்டு விலகக்கூடாது. அந்த பாதையில் தினந்தோறும் நம்முடைய காலடிகள் பட வேண்டும். அப்படி என்றால், இங்கு அந்த பாதை நமக்கு வேதாகமத்தின் வாயிலாக என்ன சத்தியத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். யோபுவின் புஸ்தகத்திலே 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். நான் நல்ல பாதையில் நடக்கிற நான், ஒருவேளை அந்த பாதையில் நான் நடக்கவில்லை என்றால், என்னுடைய வழியை அவர் இருளாக்கி விடுவார் என்று அங்கு யோபு பக்தன் சொல்லுகிறான். அதே யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீ ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணி, இதில் தான் நான் உறுதியாய் தரித்திருப்பேன் என்று தீர்மானம் செய்தால், திட்டம் பண்ணினால், அந்த பாதையில் உனக்கு இருள் இருக்காது, வெளிச்சம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு வந்ததற்கு பின்பு, இதுதான் என் ஆண்டவர், இவர் வழிதான் என்னுடைய வழி என்று யார் நினைக்கிறார்களோ, அந்த பாதையில் நடக்கிறார்களோ, அவர்கள் நடந்து செல்கிற பாதையில் இருள் இருக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். 25வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகள் எனக்கு போதித்தருளும். கர்த்தாவே உம்முடைய வழி என்ன, அதை எனக்கு சொல்லும். உம்முடைய பாதை எனக்கு திட்டம் பண்ணும், அந்த பாதையில் நான் நடப்பேன் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 77வது சங்கீதத்திலே நாம் வாசிப்போம் என்றால், அந்த 77வது சங்கீதம் 13வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வழி பாதை, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல மகா பெரிய தேவன் யார்? தேவனுடைய வழி எங்கு இருக்கிறது என்றால் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வழி பரலோகத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த பரலோகத்திற்கு செல்லக்கூடிய பாதையிலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றால், 25வது சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறது, என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளுவீர். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். ஆண்டவரே, ஒருவேளை நான் இந்த பாதையில் செல்லாமல் மாற்று பாதையில் சென்றால் எனக்கு வரும் துன்பங்களையும் எனக்கு வரும் பாவங்களையும் மன்னித்தருளும் என்று சொல்லுகிறார். அதே 25வது சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தருடைய கற்பனைகளின்படி, உடன்படிக்கையின் வார்த்தையின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு பாதையெல்லாம் எப்படி இருக்குமா? கிருபையும் சத்தியமுமானவைகளாய் இருக்கும் என்று அங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 119வது சங்கீதம் 105வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய பிரமாணம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார்.
நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளை எல்லாம் நீ நினைத்துக்கொள். நீ எங்கு போகிறாயோ அந்த வழியிலே ஆண்டவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன்னுடைய பாதைகள் உனக்கு செம்மையாய் இருக்கும், உன் கால் இடராது என்று அங்கு சொல்லுகிறார். 4வது சங்கீதம் 14வது நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே, ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளை உன்னை நடத்தினேன் என்று சொல்லுகிறார். ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே நான் உன்னை நடத்தினேன். ஆண்டவர் நமக்கு ஞான மார்க்கம் என்னும் பாதையை போதிக்கிறார், செம்மையான வழிகளிலே நம்மை நடத்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதே நீதிமொழிகள் 4:18 அவர் சொல்லுகிறார், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகலில் வரைக்கும் பிரகாசிக்கும், அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். நீதிமான்கள் நடக்கிற பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கிற பாதை எப்படிப்பட்ட பாதையாய் காணப்படுகிறது என்பதை சற்று யோசித்து நாம் பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 12:28 நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 12:28 அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன், மன்னிக்கவும், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும், நல் வார்த்தைகளோ அவனை மகிழ்ச்சியாக்கும். ஒரு மனிதனுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தைகள் அவன் இருதயத்தை என்ன செய்யுமா? மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 11:25 நீதிமொழிகள் 12:28 அவர் சொல்லுகிறார், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அன்பு பிள்ளைகள், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று அங்கு ஞானி சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் 26வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 26:7 அவர் சொல்லுகிறார், நீதிமானுடைய பாதை செவ்வையாய் இருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செவ்வைப்படுத்துகிறீர். யார் அவருடைய வழியில் நடக்கிறார்களோ அவர்களுடைய பாதை மிகவும் செவ்வையாய் இருக்கும் என்று இங்கு ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நடக்கிற பாதை எப்படிப்பட்ட பாதையாய் காணப்படுகிறது? நாம் நடக்கிற பாதையில் ஜீவன் இருக்கிறதா, அல்லது வெளிச்சம் இருக்கிறதா, அல்லது இருள் இருக்கிறதா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 16:17 தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுடைய சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, தன் நடையை கவனித்திருக்கிறவன், தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுடைய பாதை. இன்றைக்கு செம்மையானவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய வழிகாட்டுதலிலே நாம் நடக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் ஒரு நாளும் இருளாக்கி கொடுக்க மாட்டார். அவருடைய பாதை செவ்வையாய் இருக்கிறது. இன்றைக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை 128வது சங்கீதம் 1வது வசனத்திலே, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ, கர்த்தருடைய பாதையில் நடக்கிறவன் எவனோ அவன் இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ, யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து அவருடைய பாதையில் நடக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நடந்த பாதை, தேவனுக்குள் நடந்த பாதை எப்படி பழக்குவிக்கப்பட்ட பாதையாக இருக்க வேண்டும். அந்த பாதையிலே தினந்தோறும் நாம் நடக்கிற அனுபவத்தை பெற வேண்டும். ஒரு ஆண்டு அல்லது 2 ஆண்டு நடந்துவிட்டு அந்த பாதையில் நடப்பது முடியாத காரியம் என்று நினைத்தால் அந்த பாதை ஒரு நாள் நாம் நடப்பதற்கு மூடப்பட்ட பாதையாக, செப்பனிட முடியாத பாதையாக காணப்பட்டுவிடும். எனவே அவருடைய பாதை இடராமல், அவருடைய பாதை நம்முடைய கால்களுக்கு அவருடைய வசனம்தான் நாம் நடக்கிற பாதை. அந்த வசனம் நமக்கு
கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கும் என்று சொன்னாரே, அந்த பாதையில் நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம் இந்த பாதையை முடிக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்திலே திரளான ஜனங்கள் நடந்து வந்து அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் காட்டின வழி, அதாவது பரலோகத்தின் பாதை, ஜீவனுள்ள பிரமாணங்களின் வழியிலே நாம் நடந்து நம்மை என்றென்றைக்கும் அரசாளுகிற அழியாத ராஜ்யத்தை நமக்கென்று ஏற்படுத்தி வைக்கப் போகிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக நம்மை மாற்றி நித்திய பாதையிலே நாம் நடப்பதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்வழிப்படுத்த எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர்தாமே எங்களோடு இருந்து எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து எந்த நிலையிலும் எங்கள் கால்கள் இடராதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட பிள்ளைகள் ஒருவேளை நடக்க முடியாத ஆண்டவரே இடத்திலே தங்களுடைய பாதை மூடி போய்விட்டே என்று கண் கலங்கி இருந்தால் அந்த பாதைகளை செப்பனிடுவதற்கு இன்றே அவர்களுக்கு இருதயத்தை திடப்படுத்தி ஆண்டவரே, நாளை முதல் அவர்கள் உம்முடைய பாதையில் நடக்க என் தேவன் அவர்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கு இந்த பாதை உங்களுக்கு செப்பனிடப்பட்ட பாதையாக மாற்ற தேவன் காட்டிய அந்த பாதையில் நடவுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.